கூட்ட நெரிசல் சம்பவ வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பை வழங்கியுள்ளது. கரூர் மாவட்டத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு தவிக தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையில் கூட்ட நெரிசல் காரணமாக 10 குழந்தைகள் உட்பட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த ஆணையின்படி SIT விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அதனை எதிர்த்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தவிக தரப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தது. சிபிஐ விசாரணை கோரிய 5 மனுக்களின் மீதான விசாரணை நீதிபதி JK மகேஸ்வரி NV அஞ்சாரியா தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தவிக தரப்பிலும் உயிரிழந்த சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் தரப்பிலும் சிபிஐ போன்ற பொதுவான ஒரு அமைப்பு விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும் என்று வலியுறுத்தப்பட்டது. தவிக தரப்பில் இருந்து தொடரப்பட்ட இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவையும் நியமித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த குழுவுக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமை தாங்குவார் என்றும் அவருடன் 2 IPS அதிகாரிகள் அந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கரூர் சம்பவம் தொடர்பாக மதுரை கிளை விசாரிக்கும் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டதற்கு கண்டனமும் தெரிவித்துள்ளது. உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு தவிக தரப்பில் அரசியல் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் உயிரிழந்த சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட எங்களிடம் கேட்காமல் தொடரப்பட்டுள்ளதாக பன்னீர்செல்வத்தின் மனைவி காணொலி மூலம் ஆஜராகி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். இதை சார்ந்து அரசு தரப்பு மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.